எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 ஜனவரி 2024 மற்றும் 12 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் 27வது தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த சாதனையாளர் பிரிவில் ஆண்டின் சிறந்த இந்தியர் விருது எந்த இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை இஸ்ரோ. இந்தியா ஐக்கிய அரபு அமீரக வணிக உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இந்தியா ஐக்கிய அரபு அமீரக வணிக உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? குஜராத். மகாராஷ்டிரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் சேவாரி நவா சேவா அடல் சேது என பெயரிடப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலத்தை திறந்து வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு பெயர் அடல் பிகாரி வாஜ்பாய் சேவாரி நவா சேவா அடல் சேது என பெயரிடப்பட்டது. இந்த கடல் பாலம் மொத்தம் ரூபாய் 17,840 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மொத்த நீளம் 22 கிலோமீட்டர். இதில் கடலுக்கு நடுவே 16.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாலம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 5வது கேள்வி, புதுதில்லியிலிருந்து அயோத்தி மற்றும் அகமதாபாத்துக்கு இடையே நேரடி விமான சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? புதுதில்லியிலிருந்து அயோத்தி மற்றும் அகமதாபாத்துக்கு இடையே நேரடி விமான சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் சந்திப்பூரில் புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையை DRDO எப்போது வெற்றிகரமாக பரிசோதித்தது? 12 ஜனவரி 2024. அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிரந்தர வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மன்சுக் மாண்டவியா. 2024ஆம் ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2024ஆம் ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 80வது இடத்தை. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம்? தமிழ்நாடு. டீல்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம்? தமிழ்நாடு. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் விதி என்ன? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் விதி 165. இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRDO உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் என்ன? இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRDO
உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் என்ன? உக்ரம். உக்ரம். ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு எது? ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு கிழக்கு தைமூர். கிழக்கு தைமூர். பூட்டான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பூட்டான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஷெரிங் டாக்பே. ஷெரிங் டாக்பே. உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் செந்தில் பாண்டியன். செந்தில் பாண்டியன். ஜாக்ரெஃப் ஓபன் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற மல்யுத்த வீரர் யார்? அமன் ஷெராவத். அமன் ஷெராவத். ஒவ்வொரு ஆண்டும் திருப்பூர் குமரன் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 11. ஜனவரி 11. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம், அதாவது நேஷ்னல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 11. ஜனவரி 11. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. அதாவது விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் தமிழர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் தமிழர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. ஜனவரி 12. அஜ்மீர் ஷரீப் தர்காவில் காஜா மொய்னுதீன் சிஷ்டியின் உருஸ் விழாவின் போது வைப்பதற்காக புனித போர்வையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து ஆண்டுதோறும் 20,000 பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவில் தரிசனத்துக்கு ரயிலில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊலார் ஏரிக்கு வருகை தரும் பறவைகள் வேட்டையாடப்படுவதை கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கூட்டுப்பயிற்சியில் பங்கேற்பதற்காக ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படை ரோந்து கப்பல் யாஷிமா 10 ஜனவரி 2024 சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான 20 ஒப்பந்தங்களில் சீனாவும் மாலத்தீவும் 10 ஜனவரி 2024 கையொப்பமிட்டன. இந்திய மெட்ரோ ரயில் கட்டுமானத்தில் முதன்முதலாக புதுமையான ஃபுல்லர் ஆக்சில் முறையை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 11 ஜனவரி 2024 மற்றும் 12 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.